தமிழகத்தில் கொலை கொள்ளை அதிகரித்து விட்டதாகவும் கொலை நகரமாக சென்னை மாறிவிட்டதுதான் அதிமுகவின் சாதனை என்றும் திமுக பொருளாளர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக பொருளாளர் ஸ்டாலின் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நாகர்கோவிலில் நடந்த தேமுதிகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆஸ்டினின் ஆதரவாளர்கள் திமுகவில் இணையும் விழாவில் கலந்து கொண்டு பேசினார். விழாவின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், அதிமுக ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டு காலங்கள் முடிந்துவிட்ட நிலையில் தமிழகத்தில் வழிப்பறி, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக தெரிவித்தார். கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், வழிப்பறி இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடே ஒரு கொலை நாடாக மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னை மாநகரம் அது தலைநகரமாக இல்லாமல் கொலை மாநகரமாக மாறியிருக்கிறது. அதுதான் இந்த ஆட்சியுடைய மிகப்பெரிய சாதனை. வரும் லோக்சபா தேர்தலில் திமுக மகத்தான வெற்றி பெறும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார்.